வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ். இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், பணவரவு அதிகரிக்க என்ன செய்தால் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும் என்பதனை பற்றி பார்க்க போகிறோம். இது ஜோதிட அடிப்படையில் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் ஒருவர் பிறந்த அவருடைய ஜாதகத்தை பொறுத்து, அவர் பிறந்த நட்சத்திரம், ராசி, லக்னம் இதனுடைய அடிப்படையில் ஒருவருக்கு எந்த வழியில் அவருடைய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்பதை முதலில் கணிக்க வேண்டும். அதற்கடுத்து பொதுவாக பணம் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இடம் இல்லை என்பது சொல்வது போன்ற, பணமேதான் வாழ்க்கை, பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த பூமியில் ஒருவருமே இல்லை என்ற ஒரு அம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், இந்த பணவரவு ஒருவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த அமைப்பில் அதிகரிக்க முடியும் என்பதனை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்க்கக்கூடியது, ஒருவருக்கு உத்தியோகம் செய்வதன் மூலமாக வருமானம் வருமா அல்லது தொழில் செய்வதன் மூலமாக வருமானம் வருமா என்ற இந்த முதல் அடிப்படை தகவலை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய லக்னத்திற்கு இரண்டாவதாக வரக்கூடியது தனஸ்தானம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம். இந்த தனஸ்தானம் ஒருவருக்கு சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இந்த தனஸ்தானம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு வருமான தடை ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருந்தே தீரும். சரி, பொதுவாக அதிகப்படியான வருமானம் வரக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும், வருமானத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும், பொதுவான அடிப்படையில் எதை நாம் சரி செய்தால் நம்முடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும் என்று பார்த்தால், இரண்டாம் அதிபதி எங்கு சென்று உங்களுடைய ஜாதகத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்தை இயக்குகின்ற பட்சத்தில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அதற்கடுத்து உங்களுடைய இரண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது, அந்த நட்சத்திர கிரகத்தை இயக்கும் பொழுது பொருளாதாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். சரி, எவ்வாறு நம்ம இயக்குவது என்று பார்க்கின்ற பட்சத்தில், 9 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வருவார். உதாரணத்திற்கு செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வருகிறார். அதாவது மீன ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு மேச ராசி இரண்டாம் இடமாக வரும். அப்பொழுது இரண்டாம் இடம் அதனுடைய அதிபதி செவ்வாய். இவர் அந்த இரண்டாம் இடத்திலேயே அமர்ந்திருந்தால் அது சம்பந்தப்பட்ட வழிகளில் வழிபாடுகள் செய்ய வேண்டும். அல்லது இரண்டாம் அதிபதி சென்று எந்த இடத்தில் அமர்கிறாரோ, உதாரணத்திற்கு துலாம் ராசியில் சென்று அமர்ந்திருந்தால் துலாம் ராசியை இயக்குகின்ற பட்சத்தில் இவருடைய பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக சீரடையும். சரி, இந்த இரண்டாம் அதிபதி செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, உதாரணத்திற்கு ஒரு புதனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அந்த புதன் சம்பந்தப்பட்ட வழிகளில் இயக்குகின்ற பட்சத்தில் இவருடைய பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை இயக்குவது எப்படி என்று பார்த்தால், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு அதி தேவதை இருக்கிறது. கிரகங்கள் நமக்கு நம்முடைய கர்மாவில் உள்ளதை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் அதை மாற்றங்கள் செய்யக்கூடியது அதனுடைய அதி தேவதைகள். இப்போது 9 கிரகங்களுக்கும் ஒரு தேவதைகள் இருக்கின்றன. செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமான், சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் சிவபெருமான், சந்திரன் என்றால் பார்வதி தேவி, புதன் என்றால் பெருமாள்,
குரு என்றால் குரு தட்சிணாமூர்த்தி, சுக்கிரன் என்றால் மகாலட்சுமி தாயார், சனி பகவான் என்றால் கால பைரவர், ராகு என்றால் துர்காதேவி, கேது என்கின்ற பட்சத்தில் விநாயகர் அல்லது சித்திரகுப்தன். இது பொதுவாக ஒரு கிரகங்களினுடைய அதிதேவதைகள். இப்பொழுது நாம் மீன லக்கணத்திற்கு பார்க்கின்ற பட்சத்தில் மேச ராசி ஒருவருக்கு வருமானம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. அப்பொழுது செவ்வாய் பகவான் தான் அந்த மீன ராசி அல்லது லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். எனவே முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்து வருகின்ற பட்சத்தில் மீன ராசி அல்லது லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இரண்டாவது, இந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்பதை கண்டறிந்து அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும், அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், பொதுவாக செவ்வாய் என்றால் துவரம்பருப்பு, சூரியன் என்றால் கோதுமை, சந்திரன் என்றால் அரிசி, குரு என்றால் கொண்டைக்கடலை, சனி பகவான் என்றால் எள்ளு. இப்படி 9 கிரகங்களுக்கும் ஒரு தானியங்கள் இருக்கின்றது. அந்த தானியங்களை வைத்து வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கடுத்து, ஒருவர் எந்த ராசியில் பிறந்துள்ளார், நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்று நீர் தத்துவ ராசி, நெருப்பு தத்துவ ராசி, நிலத்தத்துவ ராசி, காற்று தத்துவ ராசி என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த 4 ராசிகளின் தன்மையில் ஒரு ஜாதகர் எந்த ராசியில் பிறந்துள்ளாரோ, உதாரணத்துக்கு நெருப்பு ராசியில் பிறந்தவர் கற்பூரம் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவருக்கு நன்மை அளிக்கும். நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் நெருப்பு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு சென்று வழிபாடு செய்தால் இவருடைய பொருளாதார முன்னேற்றம் உருவாகும். நில ராசியில் பிறந்தவர்கள் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நன்மை அளிக்கும். இவர்கள் காஞ்சிபுரத்தில் சென்று அங்க பிரதட்சணம் செய்வது, அடி பிரதர்சனம் செய்வது போன்ற விஷயங்களை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு சென்று நிலராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நெருப்பு, நிலம், காற்று. காற்று ராசியில் பிறந்தவர்கள் காளஹஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு சென்று ஊதுபத்தி ஏற்றி வைத்தல், சாம்பிராணி ஏற்றி வைத்தல், மந்திர உச்சாடனங்கள், வாய் வழியாக மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் இந்த காற்று ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதற்கடுத்து நெருப்பு, நிலம், காற்று, நீர். நீர் ராசியில் பிறந்தவர்கள், நீர் தத்துவ ராசி என்பது திருச்சி திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் நீர் தத்துவ கோவிலாகும். இந்த நீர் ராசியில் பிறந்தவர்கள் திருச்சியில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று இளநீர், பால், தயிர், பன்னீர், சுத்தமான நீர் போன்றவற்றை கலந்து அபிஷேகங்கள் செய்து வழிபடுகின்ற பட்சத்தில் நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதற்கடுத்து சரம், சிரம், உபயம். இந்த சரராசியில் பிறந்தவர்கள், சிரராசியில் பிறந்தவர்கள், உபய ராசியில் பிறந்தவர்கள். இவர்கள் சரராசியில் பிறந்தவர்கள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். சிரராசியில் பிறந்தவர்கள் இந்த வழிபாடை ஒரே அதிகப்படுத்தாமல் குறைவு செய்யாமல் ஒரே விதமான அமைப்பில் செய்து கொண்டு வர வேண்டும். உபயராசியில் பிறந்தவர்கள் வழிபாடுகளை ஏற்ற இறக்கத்தோடு அதிகப்படுத்தி செய்ய வேண்டும்.
குறைத்து செய்ய வேண்டும். இந்த பட்சத்தில் செய்து வரும் பட்சத்தில் ஒருவருக்கு பணம் சம்பந்தப்பட்ட வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். இப்பொழுது நாம் பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், வருமானம் அதிகப்படியாக வர வேண்டும் என்றால் அவருடைய லக்னத்திற்கு இரண்டாவதாக வரக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை இயக்க வேண்டும். 2ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதைகளை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தானமாக செய்து வழிபாடு செய்ய வேண்டும். 2ஆம் இடம் தத்துவங்களில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்ற எந்த தத்துவத்தில் அமைந்துள்ளதோ அந்த தத்துவத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள கோவில். நெருப்பு தத்துவத்திற்கு அண்ணாமலையார் திருவண்ணாமலை, நீர் தத்துவத்திற்கு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி, காற்று தத்துவத்திற்கு காளகஸ்திநாதன், நில தத்துவத்திற்கு ஏகாம்பரநாதர். இந்த கோவிலுக்கு சென்று, அதாவது உங்களுடைய 2ஆம் இடம் எந்த தத்துவத்தில் வந்திருக்கிறதோ அந்த தத்துவத்திற்குரிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அனைவரும், அதாவது 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 2ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, இருவருமே, பாதிக்கப்பட்டவரும் நல்ல நிலைமையில் இருப்பவர்களும் சென்று வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் அனுகூலமாக இருக்கின்ற 2ஆம் இடம் அந்த லக்னக்காரர் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் இன்னும் மென்மேலும் அதிகப்படியாக வளரும். பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் இவர்களுடைய பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நன்றி, வணக்கம். இதை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ், ராயவேலூர்.